எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம எஸ்ஆர்எக்ஸ் டீம் உடைய ஸ்வாட் அனாலிசிஸ் பார்க்க போறோம். ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி மற்றும் த்ரெட்ஸ் அதை பத்தி பேசுறதுக்கு நம்ம அருண் இருக்காரு. வணக்கம் அருண். வணக்கம் ஆனந்தன். ஸோ நம்ம போன ஐபிஎல்ல பேசும்போது எஸ்ஆர்எச் வந்து ஒரு செம்மையான ஒரு டார்கெட் பண்ணுவாங்க, அதாவது ஒரு ரெக்கார்ட் பண்ணுவாங்கலாம் சொன்னீங்க. 300 ரன்ஸ் அடிக்க சான்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க. அதுக்கு முக்கியமான காரணமா இருக்க போறவங்க டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா. இவங்க தான் அந்த டீமுடைய பிளஸ் எனக்கு தோணுது, ஸ்ட்ரென்த்னு. அது மட்டும் இல்லாம நம்ம இந்த ரேங்கிங் பண்ணோம்னா ஐபிஎல் 2025 ரேங்கிங், ஓபனர்ஸ் ரேங்கிங் பண்ணோம்னா சந்தேகமே இல்லாம முதல் இடத்துல இவங்க 2 பேர் தான் இருப்பாங்கன்னு தோணுது. உங்களுடைய கருத்து சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரென்த் என்னன்னு சொல்லுங்க. கண்டிப்பா. ஸோ அவங்களோட பெரிய ஸ்ட்ரென்த் வந்து டிராவிஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா. அவங்க மட்டும் கிடையாது. அவங்களோட பேட்டிங் ஆர்டரே பார்த்தீங்கன்னா, ரொம்ப பயமுறுத்துற மாரி பேட்டிங் ஆர்டர். ஹெட்டு, அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், நிதிஷ் குமார் ரெட்டி, கிளாசன். கிளாசிக். வேற வேற யாரு வேணும்? ஸோ இவங்க 4 பேரும் அவுட் ஆயிட்டா கூட கிளாசன் வந்து அடிப்பாரு. ஸோ அதனால வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் பேட்டிங் லைனப். அதுவும் அந்த பிட்ச்ல ஹைதராபாத் பிட்ச் அவங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ். அது ஒரு ரோட்னே சொல்லலாம். அதனால தான் வந்து போன வருஷமே 300 அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இந்த வருஷம் கண்டிப்பா ஒரு 6-7 மேட்ச்சுக்கு மேல 250 அடிச்சிருவாங்க. போன வருஷம் 2 மேட்ச்ல தான் அடிச்சாங்க. இந்த வருஷம் 6-7 மேட்ச்சுக்கு மேல அடிச்சிருவாங்க ஃபார் ஷுர். அந்த பேட்டிங் லைனப் பிளஸ் அந்த விக்கெட்டு 300 அடிக்கிறதுக்கு நெறைய சான்ஸ் இருக்குங்க இந்த டீம். இந்த டீம் விட்டா வேற யாரு அடிப்பாங்கிற மாரி நெறைய சான்ஸ் இருக்கு. அது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த். அப்புறம் இன்னொரு பெரிய ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு வந்து வரம் மாரி அமைஞ்சது வந்து பேட்ரிக் கமின்ஸோட கேப்டன்சி. ஓகே. ஆ பேட்ரிக் கமின்ஸ் வந்து அவர் ஒரு நல்ல ஃப்ரீ என்வாயர்ன்மென்ட் கிரியேட் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் வந்து யங்ஸ்டர்ஸ நல்லா ஃப்ரீ ஹேண்ட் குடுப்பாரு நல்லா கேள்விப்பட்டிருக்கோம். ஆஸ்திரேலியாவுக்கும் நல்லா கேப்டன்சி பண்ணியிருக்காரு. ஆஷஸ் ஜெயிச்சிருக்காரு. வேர்ல்ட் கப் ஜெயிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சிருக்காரு. போன வருஷம் வந்து ஸ்ட்ரகிளிங் சன்ரைசர்ஸ் சைட ஃபைனல்ஸ்க்கு கொண்டு வந்தாரு. ஸோ அதுவும் ஒரு பெரிய பாசிட்டிவ்னு நினைக்கிறேன் நான். அடுத்தது பேஸ் bowling ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. எல்லாமே முகமது ஷமி, ஹர்ஷல் பட்டேல்லாம் இருக்காரு. ஜெய்தேவ் உனட்கட் வேற வாங்கியிருக்காங்க. இது இல்லாம ஓவர்சீஸ் ஆப்ஷன் இருக்கு. நம்ம கரெக்ட். ஆனா என்ன பிரச்சனைன்னா, நீங்க பார்த்தீங்கன்னா, பேட் கமின்ஸும் இன்ஜூரில இருந்து வராரு. ம். அதுக்கப்புறம் ஷமி இன்ஜூரில இருந்து வந்திருக்காரு. அவங்க 2 பேருக்கும் பெரிய இன்ஜுரி கன்சர்ன். 3 பார்த்தீங்கன்னா, ஹர்ஷல் பட்டேல் வந்து ப்ளோ ஹாட் ப்ளோ கோல்டுங்கிற மாரி பிளேயர். ஒரு சீசன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. டியூரிங் த சீசன் ஆல்சோ ஒரு சில மேட்சஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. ஒரு சில மேட்சஸ்ல வந்து சொதப்பிருவாரு. ஸோ ஆனா ஹைதராபாத் விக்கெட்ல அவருக்கு எடுபடும்னு நினைக்கிறேன். ஆனா ஸ்லோவர் ஒன்ஸு, அ பேக் ஆஃப் த ஹேண்ட் ஸ்லோவர் ஒன்ஸு, கட்டர்ஸ் அதெல்லாம் வச்சிருக்காரு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அ ஆனா நான் வந்து அது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்ன்னு நினைக்க மாட்டேன். அவங்களோட பேஸ் பவுலிங் கொஞ்சம் ஹோல்ஸ் இருக்கிற மாரி தான் தெரியுது. ஏன்னா, இவங்க 2 பேரும் எஸ்பெஷலி ஷமி, கமின்ஸ் 14 மேட்ச் ஆடுவாங்களா என்னன்னு தெரியல. அவங்களோட இன்ஜுரி கன்சர்ன்ஸ்னால. அவங்க 2 பேரும் ஆடுனாங்கன்னா, அவங்க பவுலிங் ஓகேவா தெரியுது. இன்னொரு பெரிய ஃபேக்டர் என்னன்னா, அவங்களோட ஸ்பின் பவுலிங் பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஜாம்பா ரியலி குட் பவுலர். அவரு கண்டிப்பா ஆடுவாருன்னு நெனைக்கிறேன். எல்லா மேட்சுமே. ராகுல் ஆனா சர்மா. மத்தபடி வந்து ராகுல் சகர் டூ அ சர்டன் எக்ஸ்டென்ட் இருக்காரு. அவரும் வந்து ஹர்ஷல் பட்டேல் மாரி தான். ஒரு சில சீசன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. ஒரு சில சீசன்ஸ் பெர்ஃபார்மே பண்ண மாட்டாரு. டியூரிங் த சீசன் ஆல்சோ ஃபியூ மேட்சஸ் பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் வந்து நெறைய ரன்ஸ் குடுத்துருவாரு. ஸோ அதனால அவரு எந்த ஃபார்ம்ல இருக்காருன்னு தெரியல. ஸோ இன்ஃபாக்ட் எனக்கு இந்த எஸ்ஆர்எச் டீம்ல இருக்கிற ஒரு அ பெரிய இஷ்யூவே அவங்களோட பவுலிங்கோன்னு எனக்கு தோணுது. எஸ்பெஷலி அந்த விக்கெட்ல எப்படி பெர்ஃபார்மன்னு தெரியல. அவங்க எல்லாருமே இன்ஜுரி ஃப்ரீயா இருந்து ஃபார்ம்லயும் இருந்தாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த டீம பீட் பண்ணவே முடியாது. ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதுதான் வந்து டாப் 2 சைட்ஸ்ல சொல்லுவேன். ஆனா அவங்க பவுலிங் வந்து கொஞ்சம் எனக்கு வீக்கா தெரியுது. ஏன்னா ஸ்பின் bowlingல கூட பெருசா ஆப்ஷன் இல்லன்ற மாரி தோணுது. கரெக்ட். யாராவது ஒருத்தர் இன்ஜுரி ஆயிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் ஆப்ஷன் இல்ல. அது என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஆனா, அவங்க வந்து ஸ்ட்ரென்த் மேல ஸ்ட்ரென்த் பேட்டிங்ல அடுக்கியிருக்காங்க. இன்ஃபாக்ட் அவங்க ஹெட், அபிஷேக், நிதிஷ்குமார் ரெட்டி, கிளாசன் 4 பேருமே போன சீசன்ல ஆடுனாங்க. அது கூட சேர்த்து இஷான் கிஷனையும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ, அதனால வந்து அவங்களோட பேட்டிங் வந்து ரொம்ப பவர்ஃபுல்ங்க. பவுலிங்ல என்னதான் வீக்னஸஸ் இருந்தாலும் அது பேட்டிங் கவர் பண்ணிரும்னு ஒரு நம்பிக்கை வச்சு தான் அவங்க பேட்டிங் லோட் பண்ணியிருக்காங்க. நம்ம பார்க்கலாம். எந்த அளவுக்கு பவுலிங் கை குடுக்குதுன்னு. பவுலிங் கை குடுத்துருச்சுன்னா, அவங்கள பீட் பண்றது ரொம்ப கஷ்டம். ஓ! ஸ்ட்ரென்த், வீக்னஸ் சொல்லியாச்சு. இப்போ ஆப்பர்ச்சுனிட்டினா என்ன இருக்க போகுது அருண்? இந்த ஐபிஎல்ல எஸ்ஆர்எச்க்கு எப்பேர்ப்பட்ட இப்ப ஆப்பர்ச்சுனிட்டி? நீங்க பார்த்தீங்கன்னு வைங்களேன், 3 டீம் தான் மோர் தென் ஒன்ஸ் ஐபிஎல் ஜெயிச்சிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்.
எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னா, அவங்க இந்த மாரி பேட்டிங் லைனப் வச்சுட்டு, இவ்ளோ அளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ற கேப்டன்சி, அதுக்கப்புறம் வந்து ஹைதராபாத் பிட்ச்சும் வந்து நல்ல பேட்டிங் விக்கெட்டு. ஸோ இது 3 வந்து அவங்களுக்கு பெரிய பாசிட்டிவ்ஸ வச்சுட்டு, இன்னொரு ஐபிஎல் டைட்டில் ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் நெறைய இருக்கு. ஸோ அது அவங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஆ இந்த வருஷம் ஹோப்ஃபுல்லி பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். இன்னும் எந்தெந்த பிளேயர்ஸ்க்குலாம் இன்டர்நேஷனல் எக்ஸ்போஷர் கிடைக்கும்? இஷான் மலிங்கான ஒருத்தவங்க எடுத்திருக்காங்க. லைக் அவரு யூஸ் பண்ணுவாங்களா? அவருக்கான சான்ஸ் கிடைக்குமா? அவரு இந்த பிளேயிங் 11 காம்பினேஷன். தெரியலங்க. ரொம்ப கம்மி. ஸோ கமிந்து மெண்டிஸும் எடுத்திருக்காங்க. இஷான் மலிங்காவும் எடுத்திருக்காங்க. அந்த மாரி ஒரு 4, 5 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ பிளேயிங் 11ல இந்த வருஷம் அவங்களுக்கு மேபி 1 ஆர் 2 மேட்சஸ் கிடைக்கிறத தவிர பெருசா சான்ஸ் கிடைக்கும்னு தோணல. ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி ஆ செட் 11 மாரி எனக்கு தெரியுது. ஓகே. ஸோ ஃபைனல் எஸ்ஆர்எச் உடைய த்ரெட் பத்தி எப்படி சொல்றீங்க? ஸோ அவங்களுக்கு பெரிய த்ரெட்ன்னா அவங்களோட இன்ஜுரி கன்சர்ன்ஸ் தாங்க. கமின்ஸும், ஷமியும் இன்ஜுரி ப்ரோனு. இன்ஜுரியில இருந்தும் வெளிய வந்திருக்காங்க. அதனால அவங்கனால எல்லா மேட்சஸும் ஆட முடியுமான்னு தெரியல. ஸோ அது அது வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, அவங்களுக்கு பெரிய த்ரெட் இருக்கிற மாரி தெரியல. இன்ஃபாக்ட் அவங்க தான் மத்த டீம்ஸ்க்கு த்ரெட். அவங்க பேட்டிங் வந்து ஓகே. ரொம்ப ரொம்ப த்ரெட்டனிங் பேட்டிங். ஸோ ஃபைனல் வெர்டிக்ட் இது எஸ்ஆர்எச் கன்ஃபார்மா பிளே ஆஃப் போவாங்கன்ற மாதிரி தான் நீங்க சொல்லியிருக்கீங்க. கப் அடிக்க சான்ஸ் இருக்கா? 100% அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. 100% பிளே ஆஃப்ஸ் போயிருவாங்க. கப் அடிக்கிறது வந்து அவங்களோட பவுலிங் எந்த அளவுக்கு கை குடுக்குங்கிற இதில தான் பார்க்கணும் நம்ம. ஸோ க கப் அடிக்கிறதுக்கும் நெறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா நீங்க பார்த்தீங்கன்னு வைங்களேன், நம்ம பிளே ஆஃப்ஸ் போனதுக்கப்புறம், ஆ எங்க பிளே ஆஃப்ஸ் நடக்குதுன்னா, கேகேஆர்ல நடக்குது. அதுக்கப்புறம் ஃபைனல்ஸும் அங்க தான் நடக்க போகுது. ஆமா. கொல்கட்டால. புரியுது. கொல்கட்டாவும் நல்ல பேட்டிங் இருக்கு. ஸோ அதனால வந்து பிளே ஆஃப்ஸ் போயிட்டாங்கன்னா, அவங்களுக்கு கப் அடிக்கிறதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ மக்களும் தங்களுடைய கருத்து சொல்லட்டும் இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் பத்தி. உங்களுடைய கருத்துக்கும் மிக்க நன்றி. நன்றி ஆனந்த்.